Good evening to all. Now we are discussed to our ninth syllabus in biobotany. Heading வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன். மஷ்ரூம் கல்டிவேஷன்னா காளான் வளர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள், காளான் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு, நியூட்ரியன் ஃபுட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் ஏ டெக்னாலஜி ஆஃப் க்ரோவிங் மஷ்ரூம். Mushroom cultivation is a technology of growing mushroom using plant, animal and industrial waste. Mushroom cultivation is a technology of growing mushrooms using plant, animal and industrial waste. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இந்த மூன்று கழிவுகளை சேர்த்து அதில் உருவாகக்கூடியதான் அந்த காளான். காளான் வளர்ப்புக்கு தாவர கழிவுகள் தேவைப்படுது, அனிமல் கழிவு அண்டு தொழிற்சாலை கழிவுகள், இது மூணுமே சேர்த்து அதிலிருந்து உருவாக்கக்கூடிய அதில் வளரக்கூடியதான் இந்த மஷ்ரூம் பண்ணுறாங்க. அப்போ மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு இந்த மூன்று கழிவுகளை பயன்படுத்தி தான் வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, in short it is wealth out of waste technology. என்ன சொல்றாங்கன்னா, in shortனா குறைந்த காலத்தில், it is wealth out of waste technology அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, கழிவுகளை பயன்படுத்தி நல்லது செய்வது, கழிவுகளை பயன்படுத்தி நல்லது செய்வது தான் இந்த காளான் வளர்த்தல். அதான் in short wealth out of waste technology. வேஸ்ட் டெக்னாலஜினா என்ன? கழிவுப் பொருள்களில் ஒரு நல்லதை நம்ம நல்லதை பயிர்ந்து பயிரிடலாம். நல்லது பயிர்ந்து பார்த்தீங்கன்னா காளானை பயிரிடணும்னு சொல்கிறாங்க. திஸ் டெக்னாலஜி கெய்னடு இம்பார்ட்டன்ஸ். இந்த டெக்னாலஜி எது? இந்த காளான் வளர்ப்பு வந்து கெய்னடு இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்டு வைடு. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இட் இஸ் டைட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ. ஏன் இந்த காளானை நம்ம வந்து வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டைட்ரி ஃபைபர்ஸ்னால் நார்ச்சத்தும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குன்றாங்க. அப்போ நார்ச்சத்து ப்ரோட்டீன் இருக்கிறனால இந்த காளானை வந்து வளர்க்குறாங்க. மஷ்ரூம் ஈஸியாக ஃபங்கை பாருங்கள். அதே மாதிரி பிளாங்கிங் டு பெஸ்டியோமைசிட்ஸ், அதாவது இது வந்து பெஸ்டியோமைசிட்ஸ் என்ற பூஞ்சை பிரிவை சார்ந்தது. நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ காளான்கள் பாருங்கள், இந்த காளான்கள் பூரா எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டியோமைசிட்ஸ் என்ற வகையை சார்ந்தது. இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க. அப்போ மஷ்ரூம் இஸ் எ ஃபங்கை பிளாங்கிங் டு பெஸ்டியோமைசிட்ஸ். இட் இஸ் ரிச் இன் புரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ். அப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல் இருக்குது. தேர் ஆர் மோர் தேன் பாருங்க 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வகைக்கு மேற்பட்ட காளான் வகைகள் இருக்குது. அப்போ 3000 வகைக்கு மேற்பட்ட காளான் வகைகள் இருக்குது. தேர் ஆர் மோர் தென் 3000 டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின் தான். அப்போ அவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட காளான் வகைகள் உள்ளன. ஆனால் எக்ஸாம்பிள் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பட்டன் மஷ்ரூம். அதானது பட்டன் மஷ்ரூம்னா பாருங்க, அகாரிகஸ் பைஸ்போரஸ் சொல்லக்கூடிய காளான். அடுத்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்னா சிப்பி காளான் சொல்லுவாங்க. அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து புளூரோட்டஸ் ஸ்பீசிஸ். அடுத்து பேடிஸ்ட்ரா மஷ்ரூம்னா ஒரு வைக்கோல், அதாவது வைக்கோல் காளான். பேடினா வைக்கோல், ஸ்ட்ரானா வைக்கோல் வருது. பேடினா நெல், அது ஸ்ட்ரானா அந்த வைக்கோல் வருது. அதை பேடிஸ்ட்ரா மஷ்ரூம்னா வைக்கோல் காளான் பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா வால்வரில்லா வால்வேசியே. அடுத்து இந்த கல்டிவேஷன் டேக்ஸ் 1 to 3 months. இது மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மாதம் தேவை. ஒரு ஃபஸ்ட்டு 1 to 3 months தேவை. மேஜர் ஸ்டேட்டஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் கல்டிவேஷன் ஆர் எக்ஸ்பிளைன் ஃப்ளோ. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காளான் வளர்ப்பை பற்றி சில நிலைகள் இருக்குது, அதாவது சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நமக்கு கீழே பார்க்கலாம்ன்றாங்க.
அப்போ மஷ்ரூம் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து அதாவது மஷ்ரூமை கல்டிவேட் பண்ணோம்னா பிளான்ட் அனிமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தேவைப்படுது. அதே மாதிரி இது ஷார்ட் டேட்டில் ஒரு வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜினா கழிவுகள் இருந்து ஒரு நல்ல பொருளை உற்பத்தி செய்கிறோன்றாங்க. இது வந்து ஏன் இந்த காளானை வந்து வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கிய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ இருக்குன்றாங்க. அதாவது நார்ச்சத்து புரதம் இருக்குன்றாங்க. மஷ்ரூம் ஆஸ் ஏ ஃபங்கை பிளான்ட்க்கு பெஸ்டியோமைசிஸ் வகையை சார்ந்தது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சிங் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மோர் தென் எவ்வளோன்னா 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் இருக்குது. 3000க்கு மேற்பட்ட மஷ்ரூம் இருக்குன்றாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம் அப்படி சொல்லக்கூடியது, ஆயிஸ்டர் மஷ்ரூம், பேடிஸ்டா மஷ்ரூம், இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய பொட்டானிக்கல் நேம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அதோட ஸ்டெப்பை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ்டிங். ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ்டிங் சொல்லக்கூடியது. இப்போ கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லாச்சுன்னா கலக்கிறது சொல்லுவாங்க. அதாவது ஒன்றோட ஒன்று கலக்கிறது, ஆனால் கலத்தல் கம்போஸ்டிங் சொல்லக்கூடியது. கம்போஸ்ட்டை கலத்தல். இந்த கம்போஸ்ட் இஸ் எ ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் பேடிஸ்ட்ரா. நல்லா சொல்லுவாங்க. கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் பேடிஸ்ட்ரா வித் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அப்போ பேடிஸ்ட்ரான்னா வைக்கோலையும் ஆர்கானிக் மெட்டீரியலையும் என்ன ஒன்றோட ஒன்று சேர்க்க சொல்கிறாங்க. அப்போ வைக்கோல்னு சொல்கிறாங்க இல்லையா, வைக்கோலில் அதாவது வைக்கோலோட ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்லக்கூடிய லைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுடன் அண்டு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். கவுடன் அண்டு இனங்கள். அப்போ வைக்கோலோட மாட்டுச்சாணம், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மூணையும் சேர்த்து ஒரு கலக்கணும். இட் இஸ் கெப்ட் அட் அபவுட் 50 டிகிரி செல்சியஸ் ஃபார் 1 வீக். இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 50% அதாவது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு வாரத்துக்கு வைத்து பாதுகாக்கப்படும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கோலை எடுத்துக்கோங்க. அதில் மாட்டுச்சாணம் போகிறாங்க இல்லையா, அந்த கவுடங்க எடுத்துக்கோங்க. அப்போ வைக்கோல், மாட்டுச்சாணம், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மூணையும் எடுத்து அதை ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு வாரம் பாதுகாப்பாக வச்சுருக்கணுன்றாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் ஸ்பாவிங் சொல்கிறாங்க. ஸ்பானிங் சொல்லக்கூடியது. ஸ்பான் அதாவது பேர் ஸ்பானிங் சொல்லுவாங்க. ஸ்பானிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்துன்னு காளான் வித்துருவாங்க. அந்த விதைக்கு தான் ஸ்பான் சொல்லக்கூடியது. இந்த ஸ்பான் இஸ் த மஷ்ரூம் சீட். அது ஸ்பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சீட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை க்ரோவிங் ஃபங்கல் மைசிலியம் கெயின்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன். இந்த ஸ்பான் சொல்லக்கூடியது காளான் வச்சுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர்டு பை க்ரோவிங் ஃபங்கல் மைசிலியம் சொன்னால் அதில் வந்து நுண்ணுயிர் இல்லாமல் நீக்கணும். அந்த பான் வித்து அதாவது காளான் வித்துக்களில் எந்த ஒரு நுண்ணுயிரும் இருக்கக்கூடாது. நுண்ணுயிர்களால் எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்போ நுண்ணுயிர் அண்டாமல் அதை பாதுகாக்கணும். நீக்கப்பட்ட அந்த பூஞ்சி உடலை எதில் வச்சு பார்க்கணும்னா தானியங்களில் வச்சு. அப்போ ப்ரிப்பேர்டு பை க்ரோவிங் ஃபங்கல் மைசிலியம் இன்க்ரைன் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்னா இந்த காளான் வித்துக்களை தானியங்கள் சொல்லுவாங்களா, பழைய தானியங்கள் மட்டும் இல்லை, அந்த தானியங்கள் அந்த காளான் வித்துக்களை வச்சு பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்பானிஸ் ஓன் அண்ட் கம்போஸ்ட். அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்க்கப்படுது, தானியங்களை வச்சு வளர்க்கப்படுது. இவ்வாறு பெறப்பட்ட விதைகளை வந்து நம்ம அந்த கம்போஸ்ட் பண்ண பார்த்து ஃபஸ்ட்டு அந்த கம்போஸ்ட்டில் இந்த விதைகளை தூவி விடணும். ஃபஸ்ட்டு பண்ண கம்போஸ்ட்டில் பாருங்களேன். இது பான் சொல்லக்கூடியது வந்து ஒரு மஷ்ரூம் வித்து தான். இதை தானியங்களில் வச்சு கலந்து வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானை கொண்டு போய் நம்ம இந்த 1 வீக் வச்சுருக்க பாருங்க அந்த வைக்கோல் ஸ்ட்ரா அது மேலே தூவி விடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க கேசிங். அடுத்தது கேசிங் சொல்லக்கூடியது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசிங் பாருங்களேன். அடுத்தது பார்த்தீங்க கேசினா உரையிடுதல். கேசினா என்னது? உரையிடுதல். பாருங்க. கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் எ கம்போஸ்ட்னு சொல்லக்கூடியது பாருங்க. கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் எ தின் லேயர் ஆஃப் சாயில். தின் லேயர் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதையை பாருங்க. இங்கே விதையை நம்ம தயார் பண்ணிட்டோம். இங்கே நம்ம அந்த
என்னென்ன கலக்கணும் அதெல்லாம் கலக்கணும். இப்போ ரெண்டும் சேர்த்து நம்ம விதைச்சிட்டோம். இப்போ அதுக்காக மாதிரி அந்த கம்போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதையை கலந்த உரம் மண்ணானது மெல்லிய அடுக்காக துவப்படுகிறது. அப்போ கம்போஸ்ட் பாருங்களேன், கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் ஏ தின் லேயர் சாயில்னு சொன்னால், இப்போ வைக்கோல் ஸ்ட்ரா இருக்குது, அதில் கவுடங்கு இருக்குது, இன்ஆர்கானிக் ஃபேக்டரிஸ் இருக்குது, 3 கலந்த கலவையில் இந்த காளான் வித்துக்காக விதைச்சிட்டோம். விதைச்ச பிறகு அதுக்கு மேலே மண்ணை தூவ சொல்கிறாங்க. ஒரு தின் லேயரில் மண் அப்படியே தூவி விடணுன்றாங்க. இட் ஹிவ்ஸ் சப்போர்ட் டு க்ரோவிங் மஷ்ரூம்ஸ். இப்போ அந்த ரெண்டும் சேர்ந்த அது மேலே மண்ணை, அதாவது கவர்னா தின் லேயர் மண்ணை தூவின்னு சொல்கிறாங்க. இட் ஹிவ்ஸ் சப்போர்ட் டு க்ரோவிங் மஷ்ரூம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. காளான் வந்து உதவி இந்த மண்ணு தான் அந்த உதவி புரியும்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட்ஸ் பாருங்க ஹியூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் த டெம்பரேச்சர். அதாவது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு தான் ஈரப்பதத்தையும் கொடுக்குது, ஹியூமிடிட்டினா ஈரப்பதத்தையும் கொடுக்குது, அதே நேரத்தில் அதாவது டெம்பரேச்சரை ரெகுலேட் கொடுக்குது. டெம்பரேச்சர்னா எப்பயும் உள்ள டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பின்னிங் சொல்லியாச்சுன்னா அறுவடை. பின்னிங் சொன்னால் பொறுத்துதல். பின்னிங் என்னது பொறுத்துதல். பாருங்க மைசிலியம் ஸ்டார்ட்ஸ், அந்த உள்ள இருக்க பாருங்க மைசிலியம், அந்த மைசிலியம் என்ன பண்ணா ஸ்டார்ட்ஸ் த ஃபார்ம் லிட்டில் பட்னா ஒரு மொட்டுக்களை உருவாக்கும். லிட்டில் பண்ணால் சிறிய மொட்டுக்களை தொடங்கி அது எப்படின்னா பாருங்க மைசிலியம் ஸ்டார்ட்ஸ் டு ஃபார்ம் லிட்டில் பட் விச் வில் டெவலப் இன்டு மஷ்ரூம். அதாவது மைசிலியம் வந்து சின்ன மொட்டாக உருவாகி ஒரு காளானாக உருவாகும். ஃபர்ஸ்ட் மொட்டாக உருவாகுது, அடுத்து காளானாக மாறும். தோஸ் லிட்டில் ஒயிட் பட்ஸ் ஆர் கால்டு பின்ஸ். அப்போ அந்த வெள்ளையான மொட்டுக்களுக்கு ஊசிகள் என்று பெயர். அந்த வெள்ளையான மொட்டுக்கு வந்து அந்த மொட்டுக்கு பேர் ஊசி என்று பெயர், ஊசிகள் சொல்கிறாங்க. அடுத்து ஹார்வெஸ்டிங் ஆஃப் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட்னா என்ன, அறுவடை செய்தல் சொல்லுங்கள். ஹார்வெஸ்டிங்னா அறுவடை செய்தல். அப்போ மஷ்ரூம்ஸ் க்ரோ இன் பெட்டர் இன் 50 டிகிரி செல்சியஸ் டு 23 டிகிரி செல்சியஸ். அப்போ காளான் வளர்க்கறதுக்கு வந்து 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து நன்றாக இருக்குன்றாங்க. இப்போ காளான் வளர்க்கறதுக்கு தேவையான வெப்பநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் போதும் அப்படின்றாங்க. தே க்ரோ 3 சென்டிமீட்டர் இன் ஏ வீக். அப்போ இந்த காளான் வந்து ஒரு வாரத்தில் 3 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது. ஒரு வாரத்தில் எவ்வளோக்கு வளரும், 3 சென்டிமீட்டர் உயரம் வளரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மந்த் கேட்கலாம். ஓகேங்களா. இந்த நார்மல் சைஸ் ஆஃப் ஹார்வெஸ்டிங், இது வந்து ஒரு நார்மல் சைஸ்க்கு வந்தப்போ அது அறுவடை செய்யலாம், ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இப்போ இந்த 3rd வீக் ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் மஷ்ரூம்ஸ் கேன் பி ஹார்வெஸ்டிங். அப்போ 3வது வாரத்தில், அதாவது 3rd வீக்கில் வர காலத்தில் முழுமையான காளானே வச்சுக்கலாம். அப்போ 3rd வீக்கில் தான் காளான். அப்போ ஒரு காளான் அறுவடை செய்து நட்ட பிறகு அறுவடை செய்ய 3 வாரம் ஆகும். ஒரு வாரத்துக்கு 3 சென்டிமீட்டர் வளரணும். அப்போ 3 வாரத்தில் போது ஒரு 9 சென்டிமீட்டர் வளர்ந்தோடனே அதை அறுவடை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்போஸ்டிங்னா என்னன்னு சொன்னேன். கம்போஸ்டிங்னா பேடிஸ்டாவோட ஹவுடங்கு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கலந்து ஒரு வாரம் அது தனியாக ஒரு அறையில் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காளான் வித்துக்களை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரம் வச்சுருந்த அந்த பேடிஸ்டா மேலே காளான் வித்துக்களை மண்ணில் கலந்து தூவிடணும். அதாவது அந்த காளான் வித்துக்களை தானியங்களை கலந்து வச்சு அதில் தூவிட சொல்கிறாங்க. தூவின பிறகு அந்த நம்ம தூவின அந்த காளான் தூவின பிறகு அதில் வந்து ஒரு லேயருக்கு மண்ணை தூணுன்றாங்க. அப்படி மண்ணை தூவினா அந்த மண் வந்து ஈரப்பத்தையும் கொடுக்கும், டெம்பரேச்சரும் கொடுக்குன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காளான் வித்துக்கள் வந்து மொட்டு விட்டுன்னு சொல்கிறாங்க. அது மொட்டு விட்டு அப்படியே காளானாக உருவாக சொல்கிறாங்க. அப்படி உருவான பிறகு அங்கே ஃபஸ்ட்டு பட்டிலேருந்து வரப்போ தான் பின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹார்வெஸ்டிங் சொல்லும்போது ஒரு மஷ்ரூம் வளர்கிறதுக்கு தேவையான 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 3 சென்டிமீட்டர் வளரும். அதே மாதிரி 3வது வாரத்தில் மஷ்ரூமை ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மஷ்ரூம்ஸ் பாருங்கள், ஃபாலோயிங் த மெத்தட்ஸ் ஆஃப் யூஸ்டு இன்க்ரீஸ் தியர் ஃபெர்டைல். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மஷ்ரூம் அறுவடை செஞ்சுட்டான். இப்போ மஷ்ரூம் வந்து ஃபாலோயிங் மெத்தட்ஸ் யூஸிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிளீசிங் அப்படின்னா குளிவிக்கணும். அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மஷ்ரூமை வந்து அறுவடை செய்கிறோம். அதை வந்து அறுவடை செஞ்ச பிறகு பதப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்,
இதை வந்து நம்ம பதப்படுத்துவோம். இப்போ மசூல் நம்ம அறுவடை செஞ்சு என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இங்கே வரணும். இங்கே இருக்க செடி வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் சொல்லப்படுது. ப்ரிசர்வேஷன் சொல்லியாச்சுன்னா பதப்படுத்துதல். ப்ரிசர்வேஷன் பதப்படுத்துதல். டிஸ்கலரேஷன் அதே மாதிரி வெயிட் அண்டு ஃப்ளேவர் லாஸ். அப்போ நம்ம வந்து நிறம் மாறுதல், எடை குறைதல் மற்றும் சுவை இழப்பு ஆகியன அறுவடை காலத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனை. இப்போ நம்ம காளானை வந்து காளானை வந்து நம்ம அறுவடை செய்யும் பொழுது காளானுடைய கலர் மாறும். டிஸ்கலரேஷன் காளானுடைய கலர் மாறலாம், அவருடைய வெயிட் குறையலாம், அதே நேரத்தில் அவருடைய ஃப்ளேவர்னா மனங்கள் கூட சேஞ்ச் ஆகிறாங்க. இதெல்லாம் மெயின் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அப்போ காளானை அறுவடை செய்கிறப்ப அந்த காளானுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், அதனுடைய ஃப்ளேவர்னா நறுமணம் கூட அது மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய மெயின் பிரச்சனை தான். ஆனால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அறுவடை செஞ்ச உடனே அதை வந்து என்ன செய்யணும்னா பேக்கிங் பண்ணுறாங்க. அறுவடை செஞ்ச உடனே பேக்கிங் பண்ணி அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அறுவடை செஞ்ச உடனே. அப்போ இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பாரு இங்கிலீஷ் தியரி. அப்போ இதை வந்து பிரச்சனை இவற்றை தவிர்க்க, இந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்காக நம்ம சில மெத்தடை யூஸ் பண்ணணும். ஒன்று, காளானை அறுவடை செஞ்சவனையும் குளிர் வைக்கணும், குளிரில் வச்சிடணும். இல்லைன்னா குளிரான ஏரியாவில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இல்லைன்னா உலர வைக்கணும், ஃபுல்லாக ட்ரை ஆக்கணும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேனிங் சொல்லக்கூடாது, அது ஏதாவது பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து வேக்யூம் கூலிங், வெற்றிடத்தில் எடுத்து வெற்றிட குளிர்வித்தல், வேக்யூம் கூலிங் வரணும். இல்லைன்னா பாருங்க காமா ரேடியேஷன் அதாவது ஸ்டோரி. காமான்னு சொல்லக்கூடிய காம கதிர்வீச்சு பாருங்கள், காமா கதிர்வீச்சு அண்டு ஸ்டோரியும் 50 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட், அதாவது 15 வெப்பநிலையில் அதை வைக்கின்றாங்க. இது முக்கியமானது. இது வந்து 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க் கேட்கலாம். அதாவது காளான் வந்து அறுவடை செஞ்சால் அதனுடைய கலர் மாறும், நறுமணம் மாறும், அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். அடுத்தது ஹைட்ரோபோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோவிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில். ஹைட்ரோபோனிக்ஸ்னால் இந்த பாருங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து மண் இல்லாமல் ஒரு தாவரம் வளர்க்கும் முறை. மண் இல்லாமல் தாவர வளர்க்கும் முறைக்கு பேர் ஹைட்ரோபோனிக்ஸ். அப்போ மண் இல்லாமல் எதில் வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா நீரில் கரைந்துள்ள, நல்லா சொல்லுங்க, மண் இல்லாமல் நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டங்களை கொண்டு. ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோவிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில் கிடையாது, மண் இல்லாமல் தாவரத்தை வளர்க்குறாங்க. யூஸிங் மினரல் நியூட்ரியன்ஸ் சொல்யூஷன் இன் வாட்டர். அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரில் கலந்துள்ள மினரல் நியூட்ரியன்ஸ்னால் இருக்கக்கூடிய கரிமங்கள், அதனுடைய கனிம பொருட்களை வைத்து கொண்டு தாவரம் உருவாக்குறது. அப்போ ஒரு தாவரத்தை உருவாக்கும் போது கண்டிப்பாக மண் இருக்காது, ஆனால் நீர் இருக்கக்கூடிய கனிம பொருளே நிச்சயம் ஒரு தாவரத்தை உருவாக்குன்றாங்க. அதுக்கு பேர் தான் ஹைட்ரோபோனிக்ஸ். அதுக்கு பேர் தான் ஹைட்ரோபோனிக்ஸ். பாருங்கள், இந்த கண்டெய்ன் ஏ மேடப் ஆஃப் கிளாஸ். இதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வேணும், மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். அது வந்து கிளாஸ் வந்து மெட்டலில் இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்கில் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடில் வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, அதாவது கண்ணாடி கலன் வேணும். அது வந்து கண்ணாடி கலன் மட்டும் கிடையாது, அது உலோகத்தில் இருக்கலாம் அல்லது நெகிழி பிளாஸ்டிக்கில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டெய்னர் ஆர் மேடப் ஆஃப் கிளாஸ், ஒரு கிளாஸ் வேணும். அது மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் இருக்கலாம். தே ரேஞ்ச் இன் சைஸ் ஃப்ரம் ஸ்மால் பார்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் டேங்க் ஃபார் ஏ லார்ஜ் ஸ்கேல் க்ரோவிங். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாவரங்களை வந்து தாவரங்களுக்கு வந்து ஒரு சிறிய தொட்டிகளும் பெரிய என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் சைஸ். இப்போ நம்ம வந்து வளரக்கூடிய தாவரத்துடைய சைஸ் என்ன? சிறிய தாவரமாக இருந்தால் சிறிய அளவு தொட்டி வேணும், பெருசாக இருந்தால் பெரிய அளவு டேங்க் வேணும், லார்ஜ் டேங்க் வேணும். அதான் சொல்கிறாங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ். சிறிய தாவரம் இருந்தால் சிறிய பார்ட் போதும். அதே நேரம் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் டேங்க் லார்ஜ் ஸ்கேல் க்ரோவிங். பெரிய தாவரமாக இருந்தால் பெரிய டேங்க் வேணும்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த ஜெர்மன் பாட்னிஸ்ட். இதை வந்து முதல்ல யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பாட்னிஸ்ட் பாருங்கள், ஜூலியஸ் வான் சாக்ஸ்.
ஜூலியஸ் வான் சாக்ஸ் தான் இந்த மெத்தடை ஃபஸ்ட் உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறது 1980 இது இந்த மெத்தடை உருவாக்கியிருக்காரு. அப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். இந்த மெத்தடு மூலமாக வந்து என்ன செய்றாங்க, நிறைய தாவரங்கள் உருவாக்குறாங்க. அந்த தாவரம் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. இது மூலமாக விதைகளற்ற அதாவது விதைகளற்ற வெள்ளரி தக்காளி, குக்கும்பர்னா வெள்ளரி, டொமேட்டோனா தக்காளி. அப்போ விதைகளற்ற வெள்ளரி தக்காளிகளை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா நம்ம வீடுகளிலே வச்சு வளர்க்கலாம். ஏன்னா மண் இல்லைன்றாங்க, வெறும் நீரில் தான் வளர்க்க போகிறாங்க. அப்போ வெறும் நீரில் எப்படி வளர்க்கணுன்றதுக்காக அது ஒரு டேங்க் மாதிரி இருக்கணும். அந்த டேங்கில் வச்சு இதை ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்க, இந்த பிளான்ஸ் ஆர் சஸ்பெண்டட் வித் தியர் ரூட்ஸ் சப்மர்ஜ்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விதையும் இல்லாமல் வெளியே வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்காக பாருங்க தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தாவரங்களுக்கு என்னென்ன தேவை பாருங்க. இந்த பிளான்ஸ் ஆர் சஸ்பெண்டட் வித் ஏ ரூட் சப்மர்ஜ்டு இன் வாட்டர். இதில் வந்து தாவரங்களுடைய ரூட் வந்து என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டருக்குள்ள மூழ்கி இருக்கிறது மாதிரி வச்சுக்கலாங்க. மூழ்கி இருக்கும் வாட்டர் கண்டெயின் பிளான்ட் நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவை நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். அந்த ரூட் வந்து நீரையும் வாட்டரையும் எடுக்கும்போது பாருங்கள் வாட்டரையும் நியூட்ரியன்ஸ் எடுக்கும். பட் டூ நாட் பெர்ஃபார்ம் ஆங்கரிங் ஃபங்க்ஷன்னா அந்த ரூட்டு வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வாட்டரையும் நியூட்ரியன்ஸ் தான் எடுக்கும். ஆங்கரிங் ஃபங்க்ஷன்னா அது நிலையான தன்மையே செய்யாது. ஓகேங்களா? therefore plants must medicinally support from above. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து ஊட்டச்சத்தை உறிஞ்சுது, ஆனால் இருக்க பிடிக்கும் தன்மையை கொண்டிருப்பதில்லை. எனவே தாவரங்கள் மேல் புறத்தில் இருக பிடிப்பதற்கு அமைக்க வேண்டும். அப்போ இந்த தாவரங்களை நிலைத்து, இப்போ மண்ணில்னா நிலைத்து ஊண்டிருக்கும் வேரை வச்சு. ஆனால் இந்த வேர் வந்து என்ன செய்யணும்னா வாட்டர் நியூட்ரியன்ஸ் மட்டும் எடுக்குது, ஒன்றும் அதுக்கு பண்ணலை. அப்போ அந்த பிளான்ட்ஸ் எப்படி நிற்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த தாவரத்தை நிறுத்துவதற்கு மேலே வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் வேணும். தாவரம் நிற்கிறதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். அப்போ ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாருங்க. ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்தீங்கன்னா பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் நியூட்ரியன்ஸ்னால் இதில் வந்து ஊட்டச்சத்து நீரும் பாதுகாக்கப்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்ட்ரோல்டு பிளான்ட் குரோத். பிளான்டோடைய குரோத் வந்து அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி, அதாவது நிறைய கிளைகளோட தாவரம் வளர்ந்துகிட்டே போக முடியல, அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவ்வளோ கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி இதை காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் அண்டு ஆர்டிக் ரீஜியன். பாலைவனங்களையும் ஆர்டிக் துருவப்பகுதியும் இது ஒரு சிறந்த மாற்று வேளாண் முறையாக உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்னு சொன்னால் பாலைவனம் இருக்குங்க, அந்த பாலைவன ஏரியாக்கள்லையும் ஆர்டிக்னா துருவங்கள், ஆர்டிக் துருவ பிரதேசம்ன்றாங்க. இது பாலைவன பிரதேசம், துருவ பிரதேசம். அங்கே அந்த ஏரியாக்களில் அந்த பகுதிகளில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். அந்த மெத்தடை பயன்படுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக ஒரு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஏரோஃபோனிக்ஸ். அடுத்து வந்து ஏரோஃபோனிக்ஸ் சொல்லக்கூடியது. ஏரோஃபோனிக்ஸ் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஃபோனிக் சிஸ்டம் இஸ் த ஹைடெக் டைப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் டெக்னிக் தாங்க. இது வந்து அந்த மெத்தடை விட ஹைடெக் சொல்கிறாங்க. ஏரோஃபோனிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங். ஹைட்ரோபோனிக் கார்டனிங் அதை விட இது பெஸ்ட் அதாவது ஹைட்ன்றாங்க. இது பாருங்கள், இந்த க்ரோத் மீடியம் இஸ் டைப் ஆஃப் பாருங்க பிரைமரி ஏர். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டம் தான். அதிநவீனன்னா இப்போ வந்து மாடர்னாக உருவாக்குறது, அதை விட டெவலப் ஆகிருக்கு. அதே நேரத்தில் மண்ணில்லாத த ரூட்ஸ் ஹேங்கிங் த ஏர் ஆர் மிக்ஸ்டு வித் நியூட்ரியன்ஸ் சொல்யூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கு வந்து